ஹரே கிருஷ்ணா. 5 முக்கியமான ஆச்சாரியர்கள் வேதாந்த சூத்திரத்திற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எந்த தத்துவம் சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறாங்களோ அதனுடைய அடிப்படையில் அந்த ஆச்சாரியர்கள் யார், அவங்க எழுதின பாஷ்யம் என்ன, அவங்களுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்ரீ சங்கராச்சாரியார், அவருடைய கொள்கை அத்வைத கொள்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வேதாந்த சூத்திரத்திற்கு எழுதிய அந்த பாஷ்யத்திற்கு ஷாரீரக பாஷ்யம் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கப்புறமா மத்வாச்சாரியார், அவர் மத்வ சம்பிரதாயத்திற்காக அவங்களுடைய கொள்கை என்னென்னா துவைத்தம். அவர் எழுதின அந்த வேதாந்த சூத்திரத்திற்கான அந்த பாஷ்யத்துக்கு பூர்ண பிரக்ஞ பாஷ்யம், அப்படி இல்லைன்னா அணுவியாக்கியானம் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கப்புறமா வல்லப சம்பிரதாயம் இல்லைன்னா ருத்ர சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயத்தில் வல்லபாச்சாரியார் அவர் எழுதின அந்த பாஷ்யத்துக்கு அணுபாஷ்யம் அப்படின்னு பேர். அவங்களுடைய கொள்கை சுத்த அத்வைதம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சித்தாந்தம். அதுக்கப்புறமா நிம்பார்க்காச்சாரியார், அவர் எழுதின அந்த பாஷ்யத்துக்கு பேர் வேதாந்த பாரிஜாத சௌரபம் அப்படின்னு சொல்லி பேர். அவருடைய அந்த கொள்கை சுபாவிக பேதா பேத தத்துவம் அப்படின்னு சொல்லி பேர். இவர் குமார சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். இதுக்கப்புறமா நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவர்களுக்காக பலதேவ வித்யாபூஷன், அவர் வேதாந்த சூத்திரத்திற்கு எழுதின அந்த பாஷ்யத்துக்கு கோவிந்த பாஷ்யம் அப்படின்னு சொல்லி பேர். நம்மளுடைய சித்தாந்தம் அச்சிந்திய பேதா அபேத தத்துவம் அப்படிங்கிறது. ஹரே கிருஷ்ணா.